காலை வந்த ஒவ்வொரு நான் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவராமே. இந்த மாத வாக்குத்தத்தத்துக்கு நேராய் போவோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். 1 Corinthians chapter 6 verse 11. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். Those who are washed, those who are sanctified, and those who are justified in the name of the Lord Jesus and by the Spirit of God. இந்த 3 கூட்டம், அதாவது கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் தான் எங்க போக முடியும்? எங்க போக முடியும்? தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் சர்ச்சுக்கு போனேன், பாட்டு பாடினேன், காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், பிரசங்கம் பண்ணேன், மியூசிக் வாசித்தேன். ஆனா சொல்ல, சரிப்பா அதெல்லாம் ரைட் செஞ்ச, அதுக்கு உண்டான கூலி நீ என்ன பண்ணிட்ட? உலகத்துல நான் கொடுத்துட்டேன். நீ கார் கேட்டா காரை கொடுத்தேன், வீட்டை கேட்டா வீட்டை கொடுத்தேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன், பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, வியாதி வந்த நேரத்தில் உனக்கு சுகம் கொடுத்தேன், சாட்சிலாம் நீ எழுதி கொடுத்த, நல்லதுதான், ஓகே குட், உண்மைதான். ஆனா நீ என்ன செய்யப்படல? கழுவப்படவில்லையே. ஆனா ரட்சிக்கப்பட்டன ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டனே. ஆமா, ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். ரட்சிப்பு என்பது நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சபையில 199% பேருக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியவே தெரியாது. ஒருத்தர் பார்த்துட்டே ரட்சிக்கப்பட்டிருக்க, ஓ ரட்சிப்புனா தெரியுமா? பாவத்துக்காக மனம் கசந்து அழுது, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் இனி பசுத்தத்துக்காக ஜீவிப்பேன். மனம் கசந்து அழுதவர்கள் யாரா இருக்கிறீங்களா? பாவத்துக்காக மனம் கசந்து அழுதவர்கள் கொஞ்சம் நான் கையை பார்க்கணும். பாவத்துக்காக மனம் கசந்து அழுது, ஐயோ ஆண்டவரே, பாருங்க எத்தனை பேர் பாருங்க. இவ்வளவுதான். 199% ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. 23ஆம் வருஷம் ஒருத்தர் கூட நம்ம சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கல. நல்லவங்க ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர், பாஸ்டர் என் மகளுக்கு கொஞ்சம் ஞானஸ்தானம் கொடுத்துறீங்களா? ஏன் வயசு வந்துருச்சு. அது வயசு வந்தோடனே ஒரு கல்யாணத்தை பார்க்கணும் தெரியுமா? அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஒரு வயது வந்தோடனே, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு 23, 24 வயசு வந்தோடனே அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? ஒரு துணையை பார்க்கறாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு அது மாதிரி 24, இப்பெல்லாம் 17 வயசுல ஒருத்தன் பொண்ணை தேடி நிற்கிறான். அவன் வந்திருக்கானா என்னன்னு தெரியல. வந்திருக்கானா? எங்க இருக்கான்? கட்டானா தெரியல. 17 வயசு எனக்கு பண்ணி விடுங்க பாஸ்டர். ஆண்ட வருகைக்கு தான் பெரிய அடையாளம். ஒரு வயது வந்தோடனே கல்யாணம், ஒரு வயது வந்தோடனே ஒரு நல்ல வேலை. அது மாதிரி இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சு சபையில? ஒரு வயது வந்தோடனே ஞானஸ்தானம். மனம் திரும்பினியா? பழைய மனுஷன் செத்தானா? மாம்சத்தின் கிரியை செத்து போச்சா? இன்னொரு வேடிக்கை என்னன்னா, பைபிள் காலேஜில் போய் பெற்றோர் போய் சேர்க்கிறாங்க. பைபிள் காலேஜ் என்ன செய்யறாங்க? பைபிள் காலேஜ் மாணவர்கள் செவுரி ஏறி குதிச்சு சினிமா பார்த்துட்டு வரானுங்க. என்ன எப்படி இருக்கு பாருங்க. வெளிப்படையா சொல்றேன் நான், இதெல்லாம் யூடியூப்ல போகும். அவன் என்ன
செய்யறான்? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்து எப்படி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடலாம், எப்படி கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு என்ன யுக்திகளை கையாளலாம் என்றதான ஒரு நினைவு தான் இருக்க ஒழிய ஆத்மாதாயம் செய்யணும், ஆத்மாக்காக புலம்பணும் என்றதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சுங்க. கடனை வாங்கி ஒருத்தன் சர்ச்சா இருக்கிறான், கடனை வாங்கி ஏசிய போட்டு இஎம்ஐ கட்டுறாராம் அவரு. இன்னைக்கு சபைகளோட நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு. ஆனா வேதத்துல நிலைமை ஒன்னும் மோசமா இல்லை. வேதம் தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு வார்த்தை கூட மாறவோ பிசகவோ மாறவே மாறாதையா. கழுவப்பட சொல்லுங்க, கழுவப்பட. நம்ம மீன் வாங்குறோம், அப்படியே வெட்டி அப்படியே யூஸ் பண்ணுங்க, சாப்பிடவே முடியாது. அது என்ன செய்யணும்? அதை கழுவணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கல் உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு, கொஞ்சம் கரவப்புள்ள சாறு, கொஞ்சம் கொத்தமல்லி சாறு, இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி உள்ள போட்டு நல்லா கழுவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்க, நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, அதுக்கு மசால் பொடிலாம் இருக்கு, நல்லா ஊற என்ன ஆகும்? மீன் இதுதானே கேக்குது, நம்ம நாக்கு ருசி தானையா கேக்குது. எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஐயா மாதிரி சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைச்ச மாதிரி இல்லை. ஆமா, எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏய் வா போய் சாப்பிட்டு வரலாம். சரி பாஸ்டர் ஓ, நல்லா சாப்பிடுவார். எங்க பாஸ்டர் நல்லா விரும்பி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 7-Up வாங்கிட்டு வா. சரி பாஸ்டர் வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு சொல்லுவார், என்னன்னாலும் வீட்டில் ரசம் மாதிரி இருக்காதப்பா. ஒரு செகண்ட்ல கதையை முடிச்சிடுவார். 2 நாள் கூட ஆகாது, பார்த்துருக்கீங்க போல. பாஸ்டர் அன்னைக்கு தான் சொன்னீங்க ரசம் போகுதுன்னு. அது ஏதோ சொன்னவா. இந்த நாக்குக்கு, கண்ணுக்கு, இந்த இருதயத்துக்கு, மூணுத்துக்குமே திருப்தியே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல்லாத்தையும் ஆண்டவர் கிருபையில ஜெயிச்சேன். அந்த சாப்பாடு தான் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. சரி சொல்றது வெஜிடேரியன், ஆனா அங்க போய் பார்த்தா நான் வெஜிடேரியன், பிரியாணி இருக்கு. சரி அது கொஞ்சம் வை, அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கும். எல்லாத்தையும் ஜெயிச்சோம், நாக்கு என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கழுவப்பட சொல்லுங்க, கழுவப்பட, வார்த்தையினால் கழுவப்பட, தேவட ஆவியினால் கழுவப்பட, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறி விடுவோம். அல்லேலூயா. வேதம் வாசிக்க முழங்கால நின்று ஜெபிக்க, கையை உயர்த்தி ஜெபிக்க, கண்ணீரோடு ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். எதற்காக? நாம் கழுவப்படுகிறோம். இயேசுவின் வசனத்தினாலே கழுவப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்ன செய்யப்படுகிறோம்? கழுவப்படுகிறோம். அவர் இரத்தத்தால் என்ன செய்யப்படுகிறோம்? கழுவப்படுகிறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் வந்துருச்சு. எல்லாத்தையும் சுத்தி என்ன போட்டுறோம், உள்ள போட்டு ஒரு டப்பா திறந்து உள்ள 2 ஸ்பூனு சோப் பவுடரை போட்டு, லிக்விட் சோப் போட்டு அடிச்சு எல்லாம் காலி பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துருது. ரைட், ஓகே, நல்லதுதான். ஆனா நான் சொல்றேன், என்ன இருந்தாலும் கையில துவச்சி, கல்ல போட்டு அடிச்சு, வெயில கொண்டு போய் காய வச்சு, அதை அயன் பண்ணி போடுங்க, வித்தியாசமா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதுல்ல, செஞ்சு பார்க்க போறதும் கிடையாது. பாஸ்டர்மா எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு கொடுப்பாங்க. அந்த காலத்தை பார்த்தா அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க பாஸ்டர்மா, இந்த வெள்ளை சட்டைகள் எல்லாம் தனியா எடுத்து வச்சு
காலர் என்ன செய்வாங்க, நீயே கையில தேய்ப்பாங்க, தேய்ச்சி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, வாஷிங் மிஷின்ல போடுவாங்க. நீங்க அப்படியே போயிடுச்சு, நீங்க அந்த மாதிரி தான் ரட்சிப்பாகி போயிடுச்சு. ஞானசாரம் எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும், அவரையில போயிடணும். இதெல்லாம் நடக்காது. நீங்க பரலோகம் போகணும், நானும் பரலோகம் போகணும். எத்தனை பேர் பரலோகம் போகணும்னு விரும்புறீங்க? நீங்களா நரகம் போறீங்களா? ஆமா, டிசைட் பண்ணிட்டீங்களா நரகம் போகணும்னு? என்னைக்கு டிசைட் பண்ணீங்க நரகம் போகணும்னு? கையை தான் உயர்த்திய. பரலோகம் போகணுமா போக கூடாதா? சொல்லு, பரலோகம் போகணுமா வேணாமா? போகணும் தானே, கையை தூக்கி பரலோகம் போகணும்னு. பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்த பண்ணப்படுகிறது. நாம் பரலோகம் போகணும். சரி, அப்போ கூட கை தூக்கலப்பா. சரிப்பா, கையை தூக்கலன்னா சரி, ஒத்துக்கீங்க, நான் நரகம் போறேன்னு தோத்துறோம். பரலோகம் போகணும்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க அமர்ந்திருக்க கர்த்தர் என்ன செய்றாருன்னா நம்மளை கழுவி கொண்டு இருக்கிறார். தேவன் நம்ம இருதயத்தையும், நம்முடைய நினைவுகளையும், நம்முடைய சிந்தனைகளையும், நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் கழுவப்பட ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஃபைனல் ப்ராடக்ட் நாம் இயேசுவை போல மாறுவோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 26வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 18:26 வாசிக்கும் பொழுது, புனிதனுக்கு நீர் புனிதனாக இருக்கிறார், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடானவனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, மாறுபடுகிறவனா இருக்கிறார். புனிதனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, புனிதனா இருக்கிறார். ஒரு ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல எப்படி சொல்லிருக்குன்னா, உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, கிருபை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபையா இருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையா இருக்கிறார். தியாகமாய் இருக்க ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தியாகத்தினால் வருகிற போராட்டங்களிலே நாம் சகித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. சுருக்கமா சங்கீதத்தில் சொல்லலாம், புனிதனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, புனிதனா இருக்கிறார். God reveals his purification those who are purified. சுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படியா இருக்கிறாரு? சுத்தமா இருக்கிறாரு. அசுத்தமா இருக்கிறவனுக்கு கர்த்தர் அசுத்தமானவர் அல்ல. சொல்லுங்க, அசுத்தமா இருக்கிறவனுக்கு கர்த்தர் அசுத்தமானவர், அவர் ஒரு நாளும் அசுத்தமானவர் அல்ல. நீ அசுத்தமா இருந்தால் கர்த்தர் அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். சொல்லுங்க, அசுத்தமா இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்றார்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். மாறுபாடானவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு? மாறுபாடா இருக்கிறாரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீ ஆண்டவருக்கு அல்வா கொடுத்தா, திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்குன்னு போயிட்டார் ஒருத்தர். அல்வா கொடுத்தா, மஸ்கோத் அல்வா கொடுத்தா, கேரட் அல்வா இருக்கு, பீட்ரூட் அல்வா இருக்கு, பல அல்வா இருக்கு, பச்சை கலர் இருக்கு, மஞ்சள் கலர் இருக்கு, பிரவுன் கலர் இருக்கு, வெள்ளை கலர்ல அல்வா இருக்குது. எல்லா அல்வாருக்கும் ஆண்டவர் தெரியுங்க. நீ அல்வா கொடுத்தா ஆண்டவர் அண்டாவா அல்வா கொடுப்பாரு. மாறுபாடானவனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, மாறுபட்டவனா இருக்கிறாரு. புனிதனுக்கு, அப்போ ஆண்டவர் புனிதமா இருக்கிறவருக்கு கர்த்தர் புனிதமுள்ளவரா இருக்கிறாரு. பரிசுத்தமுள்ளவனுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, பரிசுத்தமுள்ளவரா இருக்கிறாரு. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் எப்படி அவரை நாம் பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலே, நாம் நம்மை சுத்திகரித்ததுனாலே நம்மள ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்கும்? நீங்க பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது,
சுத்திகரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை வாசிக்க இருக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 20ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். எவளை? சாராள். குட். அபிமெலேக்கு யாரு? அவரு ராஜா. அந்த காலத்துல ராஜாவுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த தேசத்திலே அழகான பெண்களை யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு தான் சொந்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு புஸ்தகத்தை வாசித்த பொழுது ஒரு அரிசியை குறித்து, நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்கு பாருங்க, அந்த ஒரு அரிசி கருப்பு கவுனி அரிசி. அந்த கருப்பு கவுனி அரிசியை குறித்து வாசிக்கும் பொழுது அது சொல்றாங்க, அந்த கருப்பு கவுனி அரிசி யாருக்கு தான் சொந்தமா? ராஜாக்கு மாத்திரம் சொந்தமா, வேற யாரும் சாப்பிடக்கூடாதான். யாராவது அவன் நிலத்துல கருப்பு கவுனி அரிசிய விளைய வைக்கிறான்னு சொன்னாக்கா அவனுக்கு மரண தண்டனை. ராஜாவுடைய வயல்ல இந்த கருப்பு கவுனி அரிசி என்ன செய்யுமா? விளையுமா? இது சரித்திரமா கதையா நிஜமான்னு தெரியாது, ஆனா ஏதோ நடந்திருக்கு. அதனால ராஜா சாப்பிட்ற அரிசி அப்படி அவங்க இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, அதனால நீங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்கன்னு ஒரு இது. சரியா? ரைட். அப்ப அரிசியே ராஜாக்கு சொந்தம்னா அவருடைய எல்லைகளுக்குள்ள இருந்ததான எல்லா அழகான பெண்கள் யாருக்கு சொந்தம்? ராஜாவுக்கு சொந்தம். அப்ப இந்த அபிமெலேக்கு கண்கள் யார் மேல படுகிறது? சாராள் மேல படுகிறது. சாராள் மேல பட்டவுடனே வேதம் சொல்லுகிறது, இந்த அபிமெலேக்கு சாராளோட சேராது இருந்தார். அதற்கு என்ன காரணம்? வாசிங்க. ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இந்த நீதி உள்ளவங்க யாரு? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இவன் யாரு? நீதிமான்கள். இந்த நீதிமானை கர்த்தர் அழிப்பீரோ சொல்லிட்டு அவர் பின்னால வராரு, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? ஆபிரகாம் வந்து என்ன சொல்றான் அபிமெலேக்கு ராஜா கிட்ட, ராஜாவே, இந்த சாராள் யார்? என்னுடைய சகோதரி. she is my sister. அவன் மனைவின்னு சொல்லி இருந்தால் அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. ஆபிரகாமுக்கு சிறு தண்டனை. எப்படி தாவீது என்ன பண்ணாரு? உரியா என்ன பண்ணாரு? தள்ளிட்டாரு. எங்க? வார் ஃப்ரண்ட்ல விட்டாரு. போங்கடா சொல்றாரு, வில்லு எந்த பக்கம் வருது அந்த பக்கம் என்ன பண்ண இவனை. ஆமா, உரியாவை கொன்னுட்டான். ஆனா இவன் கையால கொல்ல. ஆனா சதி திட்டம் பண்ணதுக்கே கொலைதான் காரணம். இன்னைக்கு சட்டம் அப்படிதான். நீ கத்தி எடுத்து குத்துனவன் ஒருத்தன் இருப்பான், ஆனா இது பிளான் பண்றான் பாருங்க, he will be murderல first degree அவன் தான். கரெக்டா? சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல கரெக்டா? செஞ்சது ரெண்டாவதா இருப்பான். திட்டம் பண்ணி அவங்கள தூண்டி விட்டான் பாருங்க, அவன் தான் ஃபர்ஸ்ட் டிகிரில இருப்பான். கர்த்தருடைய பார்வையிலும் அதே மாதிரிதான். நீ சிந்திச்சாலே அவுட்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பெண்ணோட விபச்சாரம் பண்ண வேண்டாம், நீ அவளை இச்சையோடு பார்த்தாலே கதை முடிஞ்சிச்சா, முடிஞ்சு போச்சு. அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஒரு முறை ஒரு வாலிப பெண்ண அசுத்தாவி போராட்டத்தினாலே போராடி கொண்டு இருந்தான். அப்போ அந்த மகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போல உள்ள இருக்கிற ஆவி பேசுது. இந்த பெண்ணு தன்னை ஒவ்வொரு நாளும் அழகா இருக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும் என்று அவள் ஒவ்வொரு நாளும் அதற்காக எடுக்கிற முயற்சி கொஞ்ச நெஞ்சம் இல்லை. பலவிதமான கிரீம்ஸ், பலவிதமான அழகு சாதனை பொருட்கள் எல்லாம் வாங்கி தன்னை அலங்கரித்துக் கொண்டு தன்னை முற்றிலுமாய் அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய தோலையை மாற்றிவிட்டான், முடிய மாற்றிட்டான். கண்ணு ரப்ப கண்ணு அந்த கருப்பு இருக்கு பாருங்க, அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்.
அப்ப அந்த உள்ள இருக்க ஆவி பேசுது, யார் யாரெல்லாம் என்ன பார்க்கிறாங்களோ அவர்களை நான் அழிச்சிருவேன். மற்றவர்களை அழிப்பதற்காக வேண்டிய நான் உள்ள இருக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? புரியலையா? மறுபடியும் சொல்றேன். ஒரு வாலிப பெண்ணு அசுத்தாவில பிரச்சனை இல்ல வந்து ஜெபிக்க வரா. அந்த பெண்ணு யாருன்னா, ஒவ்வொரு நாளும் நல்லலையா சொல்றீங்களா? எதுக்கு? தூக்கம் போறதுக்கு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப சொல்றத கேளுங்க. ஒரு பிசாசு ஒரு வாலிபனை கல்யாணமான ஆண்களை எப்படி அழிக்கிறான் பாருங்க. இந்த பெண்ணு தன்னை அழகுபடுத்தி 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 பல மணி நேரம் கண்ணாடி நின்றுதான் அதுக்கப்புறம் வெளியே வருவாராம். அவளுக்குள்ள அழகுபடுத்தும் போதெல்லாம் உள்ள ஒரு ஆவி இறங்கும். அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க கண்ணாடியில் ரொம்ப நேரம் நிக்காதீங்க. நீ நினைக்கிறீங்க நான் ரொம்ப அழகுன்னு நினைச்சு, வெள்ளத்தோல்னால அழகு இல்லை. எதை சவுப்பா பிறந்தனால அழகு நினைச்சுக்காத. அந்த சவுப்பு தோலை வச்சு நீ சிங்காரம் பண்ற நோக்கம் கர்த்தர் அறிவார். நீ உன்னை அழகுபடுத்தி கொள்வதற்கு தப்பு இல்லை, ஆனா உன்னை அழகை காட்டுவதுதான் தப்பு. சொல்லுங்க. அழகுபடுத்துறது தப்பு இல்லை, அழக அடுத்தவனுக்கு காட்டுறதுதான் தப்பு. புரியுதா இல்லையா? பக்கத்துல கால சொல்லுங்க. அழகுபடுத்துறது தப்பு இல்ல, இந்த அழக அப்படி காட்டுறது, மற்றவங்க காட்டணுமா, மற்றவங்க பார்க்கணுமா, அதுதான். அப்படி பண்ணும் பொழுது அசுத்தாவி என்ன செய்யுது? உள்ள இறங்குது. நம்ம ஆளுங்க கல்யாணம் ஆன இந்த பெருசுங்க இருக்கும் பாருங்க, ஐயோ கர்த்தாவே, நான் பிளாட்ல பாக்குறேன், தலையில 4 முடி தான் இருக்கும். அவர் இன்னொரு பியூட்டி தெரியுமா? ஒரு நாள் அந்த தாத்தா நம்ம சர்ச்சுக்கு வந்தாரு. நம்ம சர்ச்சில் வேலை செய்யற ஒரு அம்மா அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க. சொல்லி கூட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த தாத்தா டே சொல்லு விடுற தாத்தா உட்காந்துக்கிறாரா, நிக்கு கண்ணாடி. ஐயோ கர்த்தாவே, யார விட்ட வச்சது அந்த பேய்? என்ன நடக்கும் தெரியுமா? நீ இச்சையோடு பார்க்கும் பொழுது அந்த கண்ணு வழியா வர்ற ஆவி அந்த மனிதனுக்குள்ள போகும். கண்ணுக்குள்ள ஆவி போகும், கண்ணு வழியாக ஆவி வெளியே வரும். வாய் வழியாக அசுத்த ஆவி உள்ள போகும், வாய் வழியாக அசுத்த ஆவி வெளியே வரும். சிந்தனை மூலமா அசுத்தாவி உள்ள போகும், சிந்தனை மூலமா அசுத்தாவி வெளியே வரும். கண்ணு, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் சரீரத்திற்கு கண்ணு தான் என்னது? வெளிச்சம். இந்த கண்ணு இருள் ஆயிடுச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் என்னது? இருள். அதுதான் யோபு சொல்றான். யோபு என்ன சொல்றாரு? என் கண்கள் உடன்படிக்கை பண்ணின நான், உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே கண்ணீரில் மேல என் கண் என்ன செய்யக்கூடாது? நோக்கமாயிருப்பது எப்படி? யோ சொல்ல கூடாதியா. இது மாத்திரமா? சில அம்மா இருக்கிறாங்க, நான் ஒண்ணு பச்சையா சொல்றேன், அவ பாரு எப்படி இருக்கிறாங்க, என் உடம்ப பாரு எப்படி, ஒரே கவலை. அவளுக்கு மாதிரி உடம்பு இல்லை, அவளுக்கு மாதிரி வரல் இல்லை, அவளை மாதிரி உதடு இல்லை, அவளை மாதிரி. இது ஏன் உனக்கு? அழகுபடுத்துறது தப்பு இல்லை, சொல்லுங்க. அழகுபடுத்துறது தப்பு இல்லை, ஆனா உன் அழக அடுத்தவனுக்கு காட்டுறதுதான் பிரச்சனை. அபிமெலேக்கு ஆபிரகாம சிறைச்சாலையில வைக்கிறதுக்கு தப்பு இல்லை,
ஆனா ஆபிரகாம் ஞானமா நடந்து சொல்கிறான், இவள் என்னுடைய சகோதரி. அவருடைய ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பாருங்க. என் மனைவி இல்லைன்னு சொல்லல, இவள் என்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லல, என்னுடைய சகோதரி. அதுல உண்மையா இருக்கு, இருக்கா இல்லையா? சகோதரி தான். ஞானமா இருக்கணும். நெருக்கங்கள், உபத்திரங்கள், போராட்டங்கள், யுத்தங்கள் சந்திக்கும் போது நீ ஞானமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் தான் அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அப்ப நடந்தது என்ன? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. இவளும் என்ன சொல்றா? இவர் என்னுடைய சகோதரன். ஆபிரகாம் சொல்ற ஸ்டேட்மெண்ட், இவள் என் சகோதரன். ஆபிரகாம் சொல்றது இவள் என்னுடைய சகோதரி. சாராள் சொல்றது இவர் என்னுடைய சகோதரன். உத்தம இருதயத்தோடும் உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு. பாருங்க ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட். தூங்காதீங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆராதனைக்கு வந்தது உட்கார்ந்தான் போனலாம் இல்ல, வசனத்தை நல்லா கேளுங்க, நல்லா அதை பற்றி கொள்ளுங்க. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். God knows your perfection. God knows your thoughts. God knows your intention. நீ கண்ணாடி முன்னால என்ன செய்யறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ ஒழுங்கா புடவை உடுத்தணும், நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணணும். ஜிம்முக்கு போறது தப்பு இல்ல. டு கீப் யுவர் செல்ஃப் ஃபிட், இட்ஸ் நாட் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் an issue. The reason why you go to a gym is a question. அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நோக்கம், நீ எதுக்காக ஜிம் போற? நீ எதுக்காக மசாஜ் போற? நீ எதுக்காக உன்னுடைய பாடியை ஃபிட்டா வைக்கிற? அந்த நோக்கம் தான் தப்பு. டு பி ஹெல்த்தி. நீ வாக்கிங் போற, நானும் வாக்கிங் போறேன். இந்த வாக்கிங் போறல இன்டென்ஷன் என்ன? டு மெயின்டைன் மை ஹெல்த். என் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நான் ஊழியம் நல்லா செய்ய முடியும். நான் நல்லா வாக் பண்ணா நல்லா தூங்க முடியும். நல்லா தூங்கினா என்ன அடுத்த நாள் டே எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நீ வாக்கிங் போறது தப்பு இல்லை, ஆனா எதுக்காக வாக்கிங் போற? அந்த இன்டென்ஷன் யாருக்கு தெரியும்? அதான் வசனம் சொல்லுது. உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய்க்கு 60 வயசு, மகளுக்கு 30 வயசு. யார் அக்கா யார் தங்கச்சின்னு தெரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் பார்த்தா 60 வயசு உள்ளவங்க தங்கச்சி போல இருக்கிறாங்க, 30 வயசு அக்கா மாதிரி இருக்குது. புரியலையா? தோத்திரம். 1-2 பேர் சிரிச்சுக்கிறாங்க. ஃபிட்டா வைக்கணும், ஃபிட்டா வைக்கணும், ஃபிட்டா வைக்கணும், ஃபிட்டா வைக்கணும். என்னமெல்லாம் விற்கிதுங்க இப்போ மார்க்கெட்டில், ஆன்லைனில் போட்டால் என்னமெல்லாம் விற்கிது. அதெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு தலையில் 10 முடி இருக்கும். பொம்பளைங்க அதை டோப்பாக மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கொண்டை போட்டு, ஐயோ கர்த்தாவே, வாயேன் அப்படிதான் கல்யாணத்துக்கு வாயேன் வா. ஒரு 30 வயசு குறைக்கணுன்றதுக்காக வேண்டி தொப்பைய இழுத்து வச்சு கட்டி. அன்னைக்கு ஒரு அம்மாவை பார்க்குறேன், தொப்பையே காணும். நம்ம வாய் தான் அடங்காத, நம்ம வாய் எங்க போனாலும் அடங்காது. நான் கேட்டேன், ஏங்கா
என்ன நீ வேறப்பா 10 மீட்டர் துணி வாங்கி சுத்தி கட்டிட்டு இருந்திருக்கிறேன். எனக்கு ஒப்ப தெரியக்கூடாதான். ஏன்னா அந்த ஒப்ப தெரிஞ்சாரன் என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமா, அது மேசிக் வாங்கி கொடு, யாரும் கேட்டுறாதீங்க, எக்கு தப்பா சொல்லிட போறேன். அதை நான் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா என் நோக்கம் என்ன, எது செஞ்சாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கணவன் மனைவி, மனைவி கணவன், திருமணம் தேவனால் நியமிக்கப்பட்டது, பசுத்தமாக்கப்பட்டது. இந்த 2 பேரும் உடன்படிக்கையில சத்துரு வருவான். ஆனா நீ கழுவப்பட்டு சுத்தமா இருந்தால் கர்த்தர் உன் கைகளை மாத்திரமல்ல உன் வாழ்க்கையை ஜீவனை கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமிரத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். கர்த்தர் சொல்ல, நான் தடுத்தேன். நீ பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை என்ன செஞ்சேன்? தடுத்தப்பா. நீ பாவம் செய்ய முடியாதபடி கர்த்தர் தடுத்தாரு. அதுக்காக தான் நீ ஒவ்வொரு நாள் என்ன செய்யப்படணும்? கழுவப்படணும், கழுவப்படணும், கழுவப்படணும். அம்பி, உன் வாழ்க்கையில ஒரு பெண்ணு குறுக்கிடுவா. பெண்ணு குறுக்கிறது தவறல்ல, ஆனா தவறான வயது தான். உன்னுடைய வாலிப பிள்ளைக்கு எவனா ஒருத்தன் வருவான், ஐயோ யுவர் பியூட்டி குவீன், யுவர் மிஸ் சென்னைன்னுவா, மிஸ் கொளத்தூர்னுவா, ஐயோ அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லுவான். ஐயோ உடம்பு பாரு, ஐயோ இந்த மாதிரி பிள்ளை கிடைச்சா நான் தங்க ராணி மாதிரி வச்சிருப்பேன், தங்க ராணி. ஏய் பேட்டா வேணுமா உனக்கு? புரியலையா? புரியுதா? என்னது தெரியுமா? வினையா போய் விடுறீங்க, வினையா தெரியுமா? அதுல போய் விடுறோம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீ சுத்திகரிக்கப்படவில்லை என்றால், சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க அவர், நீ பாவம் செய்ய முடியாது. வாஸ்தவமா தெரியும். ஒரு முறை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சபையில சொல்லிருந்தான்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகஸ்ட்ல நடக்குது, 89 ஆகஸ்ட்ல கல்யாணம் நடக்குது. அதே ஆகஸ்ட்ல வேர்ல்ட் கப் நடக்குது. அப்ப அந்த வேர்ல்ட் கப்புக்கு உலகத்திலே முதல் முறையாக மேனுவல் ட்ரிங்க்ஸ் ட்ராலி இல்லாம பவர்டு ட்ரிங்க்ஸ் ட்ராலி. அப்ப நான் அதை டிசைன் பண்ணேன். அதோட கம்பெனி அங்க பெங்களூர்ல இருக்கு. ஃபைனல் ஷேப் வந்த உடனே அது வந்து பெங்களூர் கிரிக்கெட் கிரவுண்ட்ல அது வந்து ரன் பண்ணோம். அதுக்கு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து, இங்கிலாந்து கிரிக்கெட் டீம்ஸ்லாம் வந்து அவங்க வந்து என்கரேஜிங்காக இல்லை, தே வாண்ட் ஒன்லி மேனுவல். ஆனால் நம்மளோட ஐசிசி வந்து இல்லை நம்ம அது மாதிரி வைக்கணும்னு சொல்லி இந்த ஷட்டில் கொலம்பியா இருக்கு பாருங்க, அந்த பல 89 வேர்ல்ட் கப் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ஷட்டில் ஒலிம்பிக் மாதிரியே மாருதி வேன் வாங்கி அதெல்லாம் உடச்சி கொலம்பியா மாதிரியே அந்த ஷட்டில் மாதிரியே செஞ்சு உள்ளே ஜென்ரேட்டர் வச்சு உள்ள ஃப்ரிட்ஜு, ஹீட்டரு, இந்த டவல்ஸ் வைக்கிறதுக்கு, கூல்ட்ரிங்க் வைக்கிறதுக்கு தண்ணி, அது எல்லாம் உள்ள செட்டப் பண்ணி வச்சு எல்லாம் முடிஞ்சு அதை பார்க்கறதுக்கு எல்லாம் வராங்க. அப்போ என்ன ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தாங்க. அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே என் கூட சில இன்ஜினியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க இன்னொரு ஃப்ளோரில் தங்கியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன மாத்திரம் எங்கடா அந்த ஃப்ளோரில் தனியாக விட்டீங்க? இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூ கேன் வெரி பி கம்ஃபர்டபுள். நாங்களாம் கொஞ்சம் சாயங்காலம் தண்ணி அடிப்போம்ல, நீ வரமாட்டல, அதனால் நீ அங்கே இரு, எந்த ஹோட்டல்னு சொல்ல மாட்டேன், எங்கே யார் எதுன்னு சொல்ல மாட்டேன். என்னை உள்ளே விட்டாங்க. நான் எல்லாமே அன்னைக்கு ட்ரையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு இவங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்லாம் வராங்க அந்த இதை ட்ரெஸ் பண்ணுறது. இதில் எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சோம், 10 வண்டி செஞ்சோம். 10யும் போய் பெங்களூர் கிரிக்கெட் கிரவுண்டில் இறக்கிட்டு நான் அன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கெலாம் என் ரூமுக்கு வந்துட்டேன். வந்து நல்லா குளிச்சுட்டு பார்த்தாங்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பைபிள் வாசிக்க ஜெபிக்கலாம் முடியாது. அப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்னால அங்கே இருக்கிற அந்த டிவிலெலாம் டிஷ் டிவியில் உள்ள உட்காந்து உள்ள அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 7:30 மணி இருக்கவன் என் ரூமில் டங்குன்னு ஒரு பெல் எடுத்து சத்தம் கேட்டுது. நான் சொன்னேன், 20 இன்ஜினியர்ஸ் வரான் போல. நான் போய் சத்தம் பார்க்குறேன், ஒரு அழகான பெண்ணு நிற்கிது.
What do you want? It's Victor? Yes. என்னை தள்ளிட்டு உள்ள வர பார்க்கிறா. நான் சொன்னேன், no, who are you? Tell me, who are you? What made you come here? No. Do you not know anything about my visit? No, I doesn't know it. எனக்கு தெரியாது. சொல்லி அவ உள்ள வர பார்க்கிறா. நான் சொன்னேன், no, if you are going to come in, I am going to make a whistle. I am going to blow. Please don't enter my room. உள்ள வராதா. அவ சிரிக்கிறா அவ. ஆண்டவரே, இயேசுவே. அப்பதான் நான் இயேசுவை கூப்பிட்டேன், ஏசப்பா. அவ அப்படியே என்ன மேலே கீழே ஏசப்பா நான் கூப்பிட்டேன்னா அவ என்ன மேலே கீழே பார்த்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு நாங்க எல்லாம் கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறோம். இன்ஜினியர்ஸ் வராங்க. ஹலோ விக்டர், how are you? நல்லா இருக்கு. Anything special? You have any message? Any good news? Then what man? Good news. Who did this blender? She came. ஆண்டவர் பாதுகாத்தார். அப்பதான் சொன்னாங்க, டேய் நாங்க சும்மா நாங்க ஜாலியா வெளியே போயிட்டோம், உனக்கு என்ன ரூம்ல என்டர்டெயின் பண்ணலான்னு பார்த்தா நீ அதை கூட லாய்க்க அன்ஃபிட். கர்த்தர் பார்வையில நீங்க இருக்கும் பொழுது, சொல்லுங்க, கர்த்தர் பார்வையில நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் உன்னால பாவம் செய்ய முடியாது. முதல்ல டெல்லியில பிரகிதான் மைதான்ல ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது. அப்போ ஒரு கவுண்டர்ல எங்களுடைய கவுண்டர் ஒண்ணு. அப்போ நிறைய இன்ஜினியர்ஸ், நாங்க இருந்து சென்னையில இருந்து ஒரு 12-15 பேர் போயிருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாம் தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சா யாரும் நிதானம் இருக்காதுல்ல. நான் தண்ணி அடிக்க மாட்டேன்ல, அதனால என்ன கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு கூப்பிடுறாங்க தெரிஞ்சு போச்சு. நான் சொன்னங்க, பாரு நான் வரேன், வந்தா நீ கேட்கறது ஒன்னோட கிடைக்காது. இட் டசன்ட் மேட்டர், யூ ப்ளீஸ் கம். என்ன கூப்பிட்டு போறாங்க, ஊரெல்லாம் சுத்துறாங்க. அவங்க கேட்கறது ஒண்ணுமே கிடைக்கலங்க. 1.5 மணி நேரம் டாக்ஸில சுத்துறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் கூப்பிட்டு போறான். இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, அந்த பில்டிங்ல 3ஆவது மாடியில இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. நான் சொன்னேன், ஒரு காரியம் பண்ண, என்ன ரூம்ல இறக்கி விட்டுட்டு நீ போ. அதே மாதிரி என்ன ராத்திரி ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு என் ரூம்ல இறக்கி விட்டுட்டு என் கூட அதுல ஒருத்தர் தங்கி இருந்தாரு. 1:30 மணி வரைக்கும் பார்த்தேன், வரல. நான் தூங்கிட்டேன். அவங்க எத்தனை மணிக்கு வந்து படுத்தான்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில 7:30 மணிக்கு ஏஞ்சி பார்க்குறேன், பக்கத்துல படுத்து கிடக்காங்க. என்னடா, I am too tired, I am not coming back, you go. நீ போ. புரிஞ்சிட்டேன். நான் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பாவம் செய்யாதபடிக்கு மொத்தத்துல என் கூட வந்து அத்தனை பேருக்கு கிடைக்கல. ஒரு பரிசுத்தவான் நிமித்தம் கர்த்தர் உன் குடும்பத்தையே கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு ஜெபிக்கிற தாய் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது, உன் பிள்ளைகளால பாவம் செய்ய முடியாதையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். பரிசுத்தமாக்கப்பட்ட நாம், கழுவப்பட்ட நாம், உத்தமனாக இருக்கிற நம்மை நிமித்தமாக கர்த்தர் ஒரு பொழுதும் பாவம் செய்ய அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். கர்த்தர் என்ன செய்யல, அவர் பாவம் செய்வதற்கு அவளை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. நீ சுத்தமாக்கப்பட 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 பிசாசோ உலகமோ பாவமோ உன்னை தொடவிட முடியாது. எந்த பையனும் உங்களை டச் பண்ண முடியாது. எந்த பொண்ணும் உங்களை டச் பண்ண முடியாது. ஐயா, யோசேப்பு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த சொப்பனத்திலே இருந்தான். அதனால போர்த்திபாருடைய மனைவி என்ன செய்ய முடியல. தொட முடியாதுயா. சகரியா 2:5 கர்த்தர் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பார்.
நீ பசுத்தமா ஜீவிக்க, பசுத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க, பசுத்த ஜீவியத்தை விரும்புகிறவர்களுக்கு, பசுத்தத்தையே நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு? He'll be a wall of fire. நீ செய்யணும்னு நினைச்ச கூட செய்ய முடியாதப்பா. நீ சாகணும்னு நினைச்ச கூட நீ சாக முடியாது. நீ ஓடணும்னு நினைச்ச கூட ஓட முடியாது. யோனா வேணாம், ஓடிட்டான். கர்த்தர் மீனை வச்சிருந்தாரு. நீ எங்க போனாலும் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, உன்னோட வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கயிற்றால் கட்டி இழுக்கிற ஆண்டவரையா. எத்தனையோ முறை சொன்னேன், இந்த ஊழிய வேண்டாம், நிம்மதியா இருப்போம், நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியை தேடி தேடி போன ஒரு நாள் கேட்டாரு, நீ ஊழியத்தை விட்டுட்டா நிம்மதியா இருப்பியா? உன்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது. நிம்மதி என்பது ஆண்டுடைய பிரசனம் தான். நிம்மதி என்பது இந்த வேத வசனம் தான். சமாதானம் என்பது ஆண்டோடைய பேசுகிறது தான். கர்த்தர் உன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்துவார். நீ கழுவப்பட, சொல்லுங்க, நான் கழுவப்பட கழுவப்பட கழுவப்பட, நான் சுத்திகரிக்கப்பட 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 கர்த்தர் என்னை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். சொல்லுங்க, தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீ மீறி செஞ்ச கர்த்தர் உன் ஜீவனை எடுத்துருவார். தெரியுமா? செத்து போயிடுவார். ஆண்டவர் பாப்பாரு, நீ இப்படியே இருந்தனா நீ 1000 பேரை நீ பின்வாங்கி போக செய்வ. 1000 பேருக்கு நீ இடறுவ. 100கணக்கான ஆளுங்க நீ இடறிவ. உன்னை பார்த்து இடறிடுவாங்க. அந்த இடர் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உன் ஜீவனை எடுப்பார். நான் அந்த ஊழியத்தை எடுத்தா நான் செத்து போயிடுவேன். ஆமா, நல்லாவே தெரியும். இன்னொன்னு சொல்றேன், பாவம் செய்வதற்கு வயசே கிடையாது. நான் பாவம் செஞ்சிட்டா எனக்கு பேத்தி வரைக்கும் அந்த சாபம் வரும். நல்லாவே தெரியும். பேத்தி சிக்காயிட்டா என்னால தாங்க முடியல. இப்போ ஜுரம் வந்தா எனக்கு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆண்டவரே சுகம் தாங்க. அப்பதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, நீ பாவம் செஞ்சா இந்த பிள்ளை அழுவுறத உன்னால எப்படிரா சகிக்க முடியும்? அதனால ரொம்ப கவனமா இருப்பேன். ஆண்டவரே, வார்த்தையில கூட பாவம் செஞ்சிடக்கூடாது. நான் செத்துட்டா என்ன சாட்சி சொல்லுவாங்க? என்ன சாட்சி சொல்லுவாங்க? நான் பெட்டியில இருப்பேன். எனக்கு சூட் போடுறீங்களோ வேஷ்டி கட்டுறீங்களோ எனக்கு தெரியாது. நான் விரும்புறது வேஷ்டி தான். வேஷ்டி கட்டி செருப்பெல்லாம் போட்டுறாதீங்க, ஷூலாம் வைக்காதீங்க. உயிரோட இருக்கும் பொழுது காலை கூட துடைச்சு விட மாட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது காலை கூட துடைக்க மாட்டாங்க. செத்ததுக்கு புது செருப்பு. என் வாழ்க்கையில முதல் முறையா பார்த்தேன். திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புது செருப்பு. ஐயோ கர்த்தாவே, பழசா போட்டதே போட்டாங்க. இல்லதான் புதுசா தான் போடக்கூடாதா? பழசையோ அம்மா, பழசுதாம கிடைக்குது செத்தாலும் கூட. நகையும் நெட்டுமா இருக்கிறீங்களே, செத்துட்டா ஒரு வளையல் கூட வீட்டுக்கார் விட மாட்டாரு. நூறு சவரன் போட்டு வந்தாங்களாம் கொள்ளையாத்து. தோத்துறோம் நாங்களாம். எதுக்கு? எது காட்டணுமா? அண்ணா நல்லா இருக்கிறீங்களா? தோத்துறோம் மாமா, தோத்துறோம். எதுக்கு 100 சாரம் போட்டு வந்துக்கிறாங்களா? தோத்துறோம். செத்துட்டா ஒரு தம்படி கூட விட மாட்டாங்க. எல்லாத்தையும் கலட்டு. ஏயா, செத்த அன்னைக்கு கழட்டுறதுக்கு பதிலாக ஒழுங்கா நல்லா இருக்கும் போது கழட்டி சுத்தமா இருக்க வேணாமா?
அதான் நான் யாரும் நகை கழட்டுன்னு சொல்ல வரல, நல்லா போடுங்க, நல்ல நகையா வாங்குங்க. நம்ம ஆலயம் கட்ட போறோம்ல, பில்டிங் கட்ட போறோம்ல, அப்போ நாங்கள் வீடு ஹவுஸ் ஷூட்டிங் வரேன். அன்னைக்கு எப்படி நடப்பேன்னு தெரியல. என் மாமன் கட்டி தரேன். இங்க பெரியவருங்க, எங்கப்பா அவரு காணாமல் போய்விட்டா. வருது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அவர் எல்லாம் இஞ்சி போக முடியாது. அடக்கிடுவா வரவ. போன வாரம் அவர் துபாயில் இருந்தார். போன் சண்டே காலையில் எங்க வேற ஆரியூ? எஸ் மேடம். உங்க ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, தோசை சர்ச்சை பண்ணான், தோசை சர்ச்சை பண்ணேன். எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. அம்மா வாங்கடா, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், எனக்கு வேலை இருக்குதுன்னு. இப்போ வெறும் ஜெபம் தான். ஜெபம் இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா டேய் நாளைக்கு ஒருத்த வருவா 24 மணி நேரம் ஜெபிக்க வைப்பா. நீங்க உட்கார்ந்து சிரிச்சுனுங்கிற, ஒருத்தன் வருவான், அவன் வந்து உன்னை 24 மணி நேரம் ஜெபிக்க வைப்பான். ஏன்னா அவன் கொட்டுவான், குத்துவான், இழுப்பான். ஜபம் தான், ஜபம். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லா இருக்கும் போதே நல்லா செய்யுங்க. அல்லேலூயா. நீ நகை வாங்குறது போடுறது உங்க காசு, உங்க நல்லாவே போடுங்க. தேவைக்கு வரும்பொழுது கொஞ்சம் நினைச்சிங்க. அல்லேலூயா. பசுத்தமாய் ஜீவிப்பவர்களுக்கு கர்த்தர் ஒருவரையும் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ குடிக்கணும்னு நினைச்சாலும் கூட உன்னால குடிக்க முடியாது. நீ சினிமா பார்க்கணும்னு நினைச்சா கூட சினிமா பார்க்க முடியாது. நீ டிவி ஆன் பண்ணுவ, டிவி ரிப்பேர் ஆயிடும். ஒரு ஊழியக்கார் சொன்னார், யாரும் கேட்காதீங்க, 2 சினிமா டிக்கெட் வாங்கிட்டா. கேட்டா நான் பாஸ்டர் யாரு? டேய் வாங்கிட்டு வாடா. அவன் வாங்கி கொடுத்துருவான். வாங்கி பாக்கெட்டில் போட்டு கார் எடுத்துட்டு அவரும் இன்னொரு ஊழியக்காரர் 2 பேரும் இருக்கிறாங்க. தேட்டர்ல கார் நின்றுச்சு, கார்லாம் பூட்டியாச்சு. நேராக பில்டிங்குள்ளே போகிறாங்க, தேட்டருக்குள்ளே போகிறாங்க. பாக்கெட்டில் கை விடுறாங்க, டிக்கெட்டை காணும். டிக்கெட்டில் கூட வந்த ஊழியக்காரர் சொன்னானே, ஆண்டர் தெரியும் இல்லைண்ணே, எனக்கு சொன்னார், பிளாக்லையாவது வாங்கிட்டு உள்ளே போயிடணும், நான் விட மாட்டேன். ஏன்னா அப்படி வெறுப்பு. சுமார் 40 ரூபா டிக்கெட்டை 850 ரூபாய்க்கு 2 டிக்கெட் வாங்கி உள்ள வந்துருக்காங்க. உள்ள உக்காங்க 10 நிமிஷம் கூட ஆகலை, வாந்தி வாந்தி வாந்தி. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வெளியே போடா போடா வெளியே. கூட இருந்து உள்ள கேட்கானே வாங்க, சட்டை பேண்ட் எல்லாம் வாந்தி, வெளியே போய் எல்லாம் கழுவி, சரி வாடா போலாம். இப்போ கூட வந்து உள்ளே பிரச்சனை, உங்கள் சபையில் இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, ஒரு நாள் உங்களை வாடா போடான்னு சொன்னாங்களான்னு. அவன் பாருங்க, முன்னால் இருக்கிறவன் வாடா போடான்றான், சைடில் இருக்கிறவன் வாடா போடான்றான், பின்னால் இருக்கிறவன் கூட அவன் மேலே வாந்தி பட்டு தானே. ஏதோ சைடில் இருக்கிறவன் முன்னால் இருக்கிறவன், அதோ தலையில் பற்ற கூட சைடில் பற்ற அவன் சொன்னாலும் அது பின்னால் இருக்கிறவன் திட்டுறான். நான் அன்னைக்கு தான் ஊழியக்கார் சொன்னார், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. இதுக்காக வேண்டி அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார், 3 வேளை உபவாசம். கர்த்தர் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. அக்கா வாங்கக்கா, அண்ணா வாங்க, அண்ணா பிரதர் வாங்க, பிரதர் சிஸ்டர் வாங்க. ஏன் தெரியுமா? நீ கையில பைபிள் தூக்குறதுனால தான். நீங்க என்ன பாஸ்டர்னு கூப்பிடுறது எதனால தெரியுமா? நான் உங்களுக்கு பிரசங்கியார முன்னால் நின்று உங்களுக்கு மாதிரியா இருக்கனால தான். நானே உங்களுக்கு சாட்சி இல்லை, நானே மாதிரி இல்லைன்னா ஒரு நாய் கூட இங்க மதிக்காது. நான் கர்த்தருக்கு நீ பயப்படும் பொழுது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவா. சொல்லுங்க, கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? கனப்படுத்துவார். நீ எங்க போய் நின்னாலும் கேட்பாங்க, சார் நீங்க டிவியில் வருவீங்களான்னு. ஆள் மாற்றி தான் கேட்குறாங்க, எனக்கு தெரியும். நான் டிவியில் வருவேன் சார், சார் வாங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க பாட்டு. சரி. உங்க மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. சரி. எங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? வாங்க பிரதர். ஐயோ பாஸ்டர் நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்படியே எனக்கு வல்லமை தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது வாங்குறீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்று சொல்லின்னு இருக்கும்போது ஏதாவது வாங்கி கொடுத்துருவாங்க. ஊழியம் செய்யறதால கர்த்தர் கனப்படுத்துவார். நீ பரிசுத்தமா ஜீவிக்கிறதால கர்த்தர் உன்னை கனவீனப்படுத்த மாட்டார், கனப்படுத்துவார். அதனால இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம், நீ கழுவப்பட, சுத்திகரிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உன்னை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உன்னை கர்த்தர் பரமராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கும் மட்டும் கர்த்தர் உன்னை பாவமே செய்யாதபடிக்கு கர்த்தர் உன்னை வேலை அடைத்து பாதுகாப்பார். நீ பாவம் செய்யணும். இந்த சரீரம் பாவமான சரீரம், இது ஜென்மமான சரீரம், பாவம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவி உள்ள வந்தா உன்னால பாவம் செய்ய முடியாது, உன்னால பாவம் செய்ய முடியாது. இந்த ஊழியக்காரர் போல டிக்கெட் காணாம போயிடுச்சு, அப்பவே திரும்பி இருக்கணும். பிளாக்கை வாங்கிட்டு உள்ள போய் உக்காந்து சினிமா பார்த்தா வாந்தி எங்கிருந்து வரையா? கர்த்தர் வர வைப்பார். ஐயா பாஸ்டர் ஐயா அப்பா அம்மா ஐயா ஐயான்னு சொன்னவங்க எல்லாம் தியேட்டர்ல உட்காந்து டேய் போடா வெளியே. ஏன் உங்களுக்கு அந்த அசிங்கம்? ஏன் அந்த சொல்லு? அசுத்த ஆவியானவரை நாம் இருதயத்துக்குள்ள வைத்து நாம் அவர்படி சொல்படி நடப்போமானால் உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். புனிதனுக்கு புனிதனாகும், மாறுபாடுபட்டவனுக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே நான் புனிதமுள்ளனாய் இருக்க, பரிசுத்தமுள்ளனாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் மாறுபட்ட உலகம், இது மாறிக்கொண்டே இருக்கும். Things will change by season to season. Things will change from person to person. நீ பணம் உள்ளனா இருந்தா உன்னை உலகம் கனப்படுத்தும். உனக்கு பணம் இல்லை, உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் உன்னை கனவீனப்படுத்தும், உன்னை மேன்மேடைய வைக்காது. ஆனால் நீ ஒன்றுமில்லாம நீ வெறுமையா இருக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, புனிதனுக்கு கர்த்தர் புனிதனாயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவனுக்கு கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே நான் என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுத்தும் பாவம் செய்கிறோமா? பாவம் செய்தா நான் நரகம் போவேன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம். நான் தவறு செய்தா எனக்கு தண்டனை உண்டு என்று அறிந்திருந்தும் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்யக்கூடாததை நான் செய்கிறவனா இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவர் பவுலை பலப்படுத்தி, பவுல் சொல்கிற ஒரு காரியம், நான் வீணாக ஓடாதபடிக்கு நான் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓடுகிறது, நீ ஜெபிக்கிறது, ஆராதனைக்கு வந்தது, இட்ஸ் நாட் வேஸ்ட். இது ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்புனாலே, ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற ஒரு திட்டத்தினாலே, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யூ மே திங்க் நான் வந்திருக்கிறேன், ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் பாவத்தை கால்களுக்கு கீழே வைப்பீர்கள்,
பாவம் ஒரு பொழுதும் உங்களை ஆளுகை செய்யாதிருப்பதாக. ஆண்டவர்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. நீ புனிதனாய் இருப்பதற்கு, பரிசுத்தமாய் இருப்பதற்கு நீ வாஞ்சித்தால், if you have an intention that I should be holy, I should be perfect, I should be like Jesus, அந்த இன்டென்ஷன், அந்த வாஞ்சை இருக்குமேயானால் கர்த்தர் உங்களுக்காக, எனக்காக அவர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்தை போய் சேர மட்டும் பாவம் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது. எல்லா கரலை உயர்த்தி ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, பாவம் என்னை ஆளுகை செய்யாதிருப்பதாக. சொல்லுங்க, பாவம் என்னை ஆளுகை செய்யாதிருப்பதாக. பாவத்தை நீர் சிலுவையிலே ஜெயித்தீர், ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே, பலியாக ஒப்பு கொடுத்தீர். ஆம், தேவனுடைய ஆலயமாய் இருப்பதற்கு, ஆண்டவர் உலாவி வருவதற்கு, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தரே தெய்வமாய் இருக்கிறபடினாலே, அவர் நமக்காக மனித அவதாரம் எடுத்தபடினாலே, ஆண்டவருடைய அன்பினாலே நாம் இன்னைக்கு கூடி இருக்கிறோம். ஆண்டவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறபடினாலே, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். இனி உங்களால பாவம் செய்ய முடியாது. சொல்லுங்க, பாவம் என்னால செய்ய முடியாது. பாவம் உங்களை ஆளுகை செய்யாது இருப்பதாக. கரலை உயர்த்தி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கழுவும் Lord. ஆண்டவரே, you wash me Lord. ஹல்லேலூயா, என்னை கழுவும். அப்பொழுது நான் ஆண்டவரே உறைந்த மலையில் நான் வெண்மையாவே. ஹல்லேலூயா, வெண்மையாவே, நான் வெண்மையாவே. நீர் கழுவும் முழுதும் வெண்மையாவே, வெண்மையாவே, நான் வெண்மையாவே. நீர் கழுவும் முழுதும் வெண்மையாவே. Wash me just now, wash me just now, wash me and make me whiter than snow. Wash me just now, wash me just now, wipe me just whiter than snow. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கழுவும். ஆண்டவரே, எத்தனை பேர் விரும்புறீங்க என்னை வெண்மையாக்க வேண்டும்? விரும்புகிறவர்கள் கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சீரியல், உலக காரியங்கள், கூட்டி லாகரி வஸ்து, eating beyond the limit is also sin. Making you over beauty is also sin. Making yourself beauty is not sin, but making more beauty and being attracted by many people is sin. அது கர்த்தர் அருவருக்கிறார். அப்படி யாராவது செஞ்சிருப்பீங்கன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். அசுத்த ஆவி ஒரு மனிதனுடைய கண்களுக்குள்ளே போகிறது. ஒரு பெண்ணை, வாலிப பெண்ணை நீ எப்படி பார்க்கிறாய்? How you view her. அந்த ஆவி உன்னை அழிக்கும். அநேக பிசினஸ் அழிஞ்சிருக்கு, அநேக குடும்பங்கள் அழிஞ்சிருக்கிறது. விபச்சாரம் செய்ததுனால அல்ல, அந்த பெண்ணை இச்சையோடு பார்த்ததுனால. அந்த பெண்ணின் கண்ணில் ரெடியா இருக்கும் அந்த அசுத்த ஆவி. நீ இச்சையோடு பார்த்த மாத்திரத்தில், in the fraction of the second, the evil spirit enters you through the eyes. அது உள்ள வந்தோடனே முதல்ல அந்த குடும்பத்துக்குள்ள சலசலப்பு, நீ செய்யற தொழில நஷ்டம், வியாதி, இதெல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நீரை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. கரங்காசி தாண்ட நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்காசி தாண்ட நன்றி சொல்லுங்க. என்னை பாதுகாத்துக் கொள்வீராக, என்னை கண்மணி போல காத்துக் கொள்வீராக. என்னை கழுவி அருளோ, என்னை பரிசுத்தப்படுத்தும். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வருகையில ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை செய்யும். ரகசிய வருகையில ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்பட கிருபை தாரும். எல்லா துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
Amen, amen, amen. Thank you. God bless you. Praise the Lord.